பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த காலை நேரத்திலும் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, சங்கீதக்காரராகிய தாவீதுக்கு உண்டான எல்லா சத்துருவின் கைக்கும் சவுலின் கைக்கும் கர்த்தர் அவரை நீங்களாக்கி விடுவித்த நாளிலே அவர் பாடின சங்கீதம் 18ஆம் சங்கீதம். அந்த 18ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே வேதம் இப்படியாக சொல்லுகின்றது: எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமான தேவ ஜனமே, நெருக்கமான சூழ்நிலையிலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அபயமிட்ட பொழுது கர்த்தர் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என்று தாவீது சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, தாவீதை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது அவர் எல்லா சூழ்நிலையிலும், எல்லா காலத்திலும், எல்லா நேரத்திலும் அவர் எவ்வளவு உயர்வான ஸ்தானத்திற்கு சென்றாலும் அவர் கர்த்தரையே நோக்கி பார்க்கின்றார். கர்த்தரிடத்திலே முழு வாஞ்சையாக இருக்கின்றார். தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதிலே அவர் எப்பொழுதுமே பிரியப்படக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, சூழ்நிலைகள் மாறினாலும், எவ்வளவு சந்தோஷம் நிறைந்ததாக இருந்தாலும், எவ்வளவு நன்மைகள் உயர்வுகள் அவருடைய வாழ்விலே வந்தாலும் அவர் கர்த்தரிடத்திலே முழு வாஞ்சையாக இருக்கின்றார். ஆமென். அல்லேலூயா. சவுல் என்கிற மனுஷன் எப்படியாவது தாவீதை கொலை செய்துவிட வேண்டும், சவுல் ராஜா எப்படியாவது தாவீதை கொலை செய்துவிட வேண்டும் என்று துரத்தி கொண்டே இருக்கின்றார். இந்த நெருக்கமான சூழ்நிலையிலே சவுலை கொலை செய்யும்படியான வாய்ப்பு தாவீதுக்கு கிடைத்தும் கூட அவர் அதை செய்யாமல் முழு வாஞ்சையாக தேவனிடத்திலே இருக்கின்றார். எந்த நன்மையாக இருந்தாலும், நியாய தீர்ப்பாக இருந்தாலும் தேவனிடத்திலிருந்து வர வேண்டும். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் மீது நான் கை வைக்க மாட்டேன் என்பதிலே முழு உறுதியோடு அவர் இருக்கின்றார். எல்லாவற்றிலும் அவர் தேவனை சார்ந்து இருக்கிறார். தேவன் அவரை விடுவிக்கிறார் என்று நாம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்விலும் கூட எந்த ஒரு காரியம் வந்தாலும் நாம் தேவனிடத்திலே வாஞ்சையாக இருக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். நன்மைகள் வருகின்ற பொழுது நாம் உலகத்திற்கு ஏற்றவர்களாகவும், நம்முடைய வாழ்விலே நெருக்கங்கள் வருகின்ற பொழுது நாம் தேவனை நோக்கி அபயமிடக்கூடியவர்களாகவும் இல்லாமல், நன்மையானாலும் தீமையானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் நாம் தேவனிடத்திலே வாஞ்சையோடு காணப்பட வேண்டும். தேவனை சார்ந்தே இருக்க வேண்டும். நிச்சயமாக போராட்டங்கள் எவ்வளவு பெரிதாக காணப்பட்டாலும், சத்துருவானவன் எவ்வளவு சூழ்ச்சியான வலைகளை நம்மை சுற்றிலும் பின்னினாலும் கூட தேவன் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை நிச்சயமாக விடுவிக்க கூடியவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய சத்தத்தை கேட்கவில்லை என்று யாரும் நினைக்காமல் நம்முடைய சத்தத்தை கேட்கின்ற தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதிலே முழு விசுவாசத்தோடு நாம் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, ரத்தத்தின் சத்தத்தை கேட்கின்ற தேவன். ஆமென். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே அடிமைப்பட்டு போயிருந்த நாட்களிலே அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்ட பொழுது தேவன் அவர்களுடைய பெருமூச்சியின் சத்தத்தை கேட்டார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நாம் விடக்கூடிய பெருமூச்சியின் சத்தத்தை கேட்டு நம்மை விடுவிக்க கூடிய தேவன் அவர் நம்மோடு இருக்கிறார். நாம் எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் தேவனை மேன்மைப்படுத்தக்கூடியவர்களாக, அவருடைய கற்பனைகளை அனுசரிக்க கூடியவர்களாக, அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். மேன்மைகளும் ஆசீர்வாதங்களும் வருகின்ற பொழுது நாம் இந்த உலகத்திற்கு ஏற்றவர்களாக நடந்து, துக்கங்களும் வேதனைகளும் வருகின்ற பொழுது தேவனை நோக்கி நாம் அபயமிடக்கூடியவர்களாக இல்லாமல், எந்த நேரத்திலும் எவ்வளவு உயர்வான ஸ்தானத்திற்கு நாம் சென்றாலும் தேவனிடத்திலே இருந்து வரக்கூடிய நியாய தீர்ப்புக்காக, நன்மைக்காக, ஆசீர்வாதத்திற்காக நாம் காத்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நிச்சயமாக கர்த்தர் நம்மையும் விடுவித்து ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே நிலைநிறுத்துவார். ஆமென். அல்லேலூயா. இந்த காலை நேரத்திலும் இந்த தேவ வார்த்தையின் மூலமாக கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். நாம இப்போது ஜெபிப்போம். கண்களை மூடி எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற பரலோக பிதாவே, சோத்திரம் கர்த்தாவே, இந்த காலை நேரத்திலும் எங்களை நீர் பலப்படுத்தினவைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் கொடுத்த அந்த ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே இந்த நாளிலும் இந்த நிமிடம் வரையிலும் உடைய சிறகடின் கீழாக எங்களை மூடிமறைத்து கண்ணின் மணியை போல பாதுகாத்து வரக்கூடிய மேலான தெய்வத்திற்காக, இரக்கங்களுக்காக நன்றி ஆண்டவரை. வருகிற நாட்களும் காலங்களும் நீரே எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எந்த நிலையிலும் ஆண்டவரை நாங்கள் உலகத்திற்கு ஏற்ற ஆண்டவரே சோத்திர ஹல்லேலூயா எந்த ஒரு காரியத்திலும் பிரியப்படாமல் ஆண்டவரை உம்முடைய சித்தம் ஏதோ திட்டம் ஏதோ அதை நிறைவேற்றி முடிக்கும்படியான கர்த்தாவை வாஞ்சையோடு நாங்கள் இருக்கும்படியான நல்ல ஞானத்தை கிருபைகளை எங்களுக்கு நீர் தாரும். இந்த நாளிலும் ஆண்டவரை எங்களை பலப்படுத்தி
திறமைக்காக நன்றி, இந்த நாளுக்காக நன்றி, இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரை. இனிமேலும் செய்யக்கூடிய எல்லா காரியத்திலும் உடைய சித்தம் உண்டாகட்டும். உமக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தையும் செய்யாத படிக்கு, எந்த ஒரு காட்சிகளையும் காணாத படிக்கு கர்த்தர் நாமங்களை பலப்படுத்தும். இந்த நேரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.